மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான பிற்பகல் மதிய வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படி லைக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 17/3/2026 ஆகுது. தற்பொழுது அதிகமான வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த அதிகமான வெயிலுக்கு வந்து இன்று முதல் நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு இருக்குது. இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கவனமாக இருங்க. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரியில் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கும் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளை மறுநாளும் வட உள் மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டம் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டம் ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதிகளில் நீங்கள் வந்து மழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி, அதே போல் இந்த திண்டுக்கல்லுக்கும் இந்த திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கண்டிப்பாக மழை இருக்கும். இன்றைக்கி கரூர், நாமக்கல், சேலம் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கவனமாக இருங்க. மழையோட நேரம் மாலை இரவு தான். மழையின் நேரம் அதிகமான நேரம்லாம் கிடையாது. ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம், ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான். இந்த கோடை மழை பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் கணக்கு. இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெய்யணும் அவ்வளோ மழை பெஞ்சிடும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் அதிகமான மழை பதிவாகலாம். இடி மின்னல், சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பதிவாகலாம். ஈரோடு, நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மழைக்கும் நீங்கள் வந்து வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கண்டிப்பாக மழை பெய்து விடும். கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாநகர பகுதி, கோயம்புத்தூர் மாநகரம், அதே போல் இந்த கோயம்புத்தூருக்கு வடக்கு, தெற்கு, மேட்டுப்பாளையம், ஈரோடு, கரூர் இந்த இடங்களில் திருப்பூர்லாம் மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. திருப்பூர், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மழை கண்டிப்பாக நீங்கள் வந்து பதிவாகும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர் வரைக்கும் மழை வரலாம். அதே போல் அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை வரைக்கும் மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலும் மேற்கே தான் மழை தீவிரமாகும். இன்றைக்கி மேற்கே தான் மழை அதிகமாக இருக்கும். கரூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல், அதே போல் நம்ம மேற்கு மத்திய உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நாளை இதை விட அதிகமான மழையும், நாளை மறுநாள் இதை விட அதிகமான மழையும் காத்திருக்கு. இந்த சுற்று மழை வந்து அடுத்த ஒரு 3 அல்லது 4 தினங்களுக்கு மட்டுமா இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2வது வாரம் மழை தொடங்கலாம் மீண்டும். இதனால் மழை வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அறுவடை செய்யக்கூடிய நம்ம விவசாய சொந்தங்களை கவனமாக இருங்க. பெரும்பாலும் மழை வந்து காலையில் இருக்காது. நாளை மறுநாள் வேணால் காலையில் இருக்கலாம், அதிகாலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் மாலை இரவு தான் அதிகமாக இருக்கும். மழையின் நேரம் இன்றைக்கி வந்து மாலை இரவு ஒரு 4:30 மணிக்கு மேலே மழை தீவிரமாகும். 5, 6, 7 மணி 8 மணி வரைக்கும் மழை தீவிரமாக காணப்படலாம். கவனமாக இருங்க, சரிங்களா. இடமிட்டு ஒரு மாவட்டத்தில் மழை பெய்தால் மழை வந்து பெய்து கொண்டே இருக்காது. இடமிட்டு ஒவ்வொரு மாவட்டமாக மழை வந்து மாறி பெய்து வரும், சரிங்களா. இப்போ ஈரோடு மழை தொடங்கிடுச்சுன்னா அடுத்து சேலத்தில் மழை பதிவாகும், அடுத்து கரூரில் மழை பதிவாகும், அடுத்து திருச்சியில் மழை பதிவாகும். இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக விட்டு மழை பதிவாகும். ஆனால் ஒரு மாவட்டத்தில் மழை தொடங்கி தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. தொடர் மழை கிடையாது. ஒவ்வொரு மாவட்டமாக மழை வந்து விட்டு சூறாவளி காற்று எந்த திசையில் அடிக்குது அப்படியே மழை வந்து கொடுத்துக்கிட்டே வரும், சரிங்களா. கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு இடியுடன் கூடிய கனவு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. பெரும்பாலான மாவட்டங்கள் மழை இருக்குது, சரிங்களா. நன்றி.